இல்ல கரப்ஷன் இந்த கரப்ஷனும் கரப்ஷன் எப்படி எப்படி தடுக்கிறது அப்படின்ற வழிமுறைகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ஊழல் கரப்ஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க ஒரு அதிகாரத்திலயோ இல்ல ஒரு பவர்லயோ இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை யூஸ் பண்ணி அவங்களுடைய சொந்த ஒரு தனிப்பட்ட ஒரு பயன்களுக்காக வந்து அதை யூஸ் பண்றது. அதாவது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி தனிப்பட்ட பயன்களை பெற்றுக்கொள்வது. இப்ப லஞ்சம், கையாடல் அப்படின்னு டிஃபரண்டான நேம்ஸ்லாம் சொல்லுவாங்க. அவங்களுடைய பவர் யூஸ் பண்ணி அவங்களுக்கான ஒரு வெல்த்த வந்து டெவலப் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் கரப்ஷன். சரியா? இந்த கரப்ஷன்னால என்னென்ன விளைவுகள் நம்ம சொசைட்டில இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வறுமை. அடுத்து மருத்துவம் வந்து இப்ப தரமற்றதா இருக்கு. சரிங்களா? நம்மளுக்கு வந்து ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் போய்ட்டாலும், ஸோ கரப்ஷன்னால வந்து மெடிசின்ஸ் குவாலிட்டியான மெடிசின்ஸ் ஒரு சில இடத்துல, ஒரு சில கிராமங்கள்லாம் இன்னும் கிடைக்கிறதில்ல. அதேபோல வந்து கல்வி, எஜுகேஷன் இப்ப ஸ்கூல்ஸ்லாம் வந்து பில்டிங்ஸ்லாம் கட்டுறாங்க பார்த்தீங்களா? கவர்மெண்ட்லேருந்து அலோகேட் பண்ண அமௌண்ட் வந்து அவங்களுக்கு ப்ராப்பரா போய் சேரல. சரிங்களா? அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கவங்களே வந்து அந்த மாதிரியான கரப்ஷன்ல ஈடுபடுறதுனால, இன்னுமுமே சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பில்டிங்ஸுமே ப்ராப்பரா வந்து மெயின்டெயின் பண்ணப்படல. அடுத்து அடிப்படை வசதிகள். நம்மளுக்கு ஃபண்டமெண்டலா கிடைக்கக்கூடிய அந்த அடிப்படை வசதிகள்லாம் இருக்குல்ல. நம்மளுக்கு வீடு, பிளஸ் நம்மளுக்கான குடிநீர் இது மாரி எல்லாத்துலயுமே கரப்ஷன் நடக்கிறதுனால, பேஸ்ல போயிட்டு சேர்ற அவங்களுக்கு வந்து ஒழுங்கா சேர்றதில்ல. அது கரப்ஷன் ஒரு முக்கியமான ஃபேக்டரா இருக்கு. அடுத்து, இப்ப நம்ம பார்க்க போற எக்ஸாம் ரிலேட்டடான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஊழலுக்கு எதிரான அமைப்புகள். ஊழல் அ என்ன ரோல் ப்ளே பண்ணுது? அது எதிரான அமைப்புல என்னென்ன சென்ட்ரல்லயும், ஸ்டேட்லயும் பார்க்க போறோம். சரியா? சென்ட்ரல்ல பார்த்தீங்கன்னா, லோக்பால்னு ஒரு அமைப்பு இருக்கு. இது எல்லாமே நான் சொல்றது எல்லாமே ஊழலுக்கு எதிராக ஃபார்ம் பண்ணப்பட்ட ஒரு ஒரு அமைப்புகள், பாடிஸ். லோக்பால் 1, அடுத்து லோக் ஆயுக்தா. லோக்பால் எப்படி சென்டர்ல இருக்கோ, அதேபோல லோக் ஆயுக்தான்றது பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் லெவல்ல இருக்கிறது. சரியா? அடுத்து மத்திய தகவல் ஆணையம். சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் சொல்லுவாங்க. அடுத்து சென்ட்ரல்ல எப்படி இன்ஃபர்மேஷன் கமிஷன் போட்டிருக்காங்களோ, அதேபோல ஸ்டேட்லயும் ஒரு இன்ஃபர்மேஷன் கமிஷன் போட்டுருவாங்க. 4வது பார்த்தீங்கன்னா, மத்திய விசாரணை ஆணையம். நம்ம நெறைய படத்தெல்லாம் பார்த்திருப்போம். சிபிஐ இன்வெஸ்டிகேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சொல்லுவாங்க. மத்திய விசாரணை ஆணையம். எந்த ஒரு பெரிய கேஸஸா இருந்தாலுமே, அத வந்து விசாரணை பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, மத்திய விசாரணை ஆணையம் தான். அடுத்து மத்திய ஊழல் தடுப்பு ஆணையம். சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் சொல்லுவாங்க. ஷார்ட்டா வந்து விஜிலன்ஸ்லேருந்து வந்திருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன்னு ஒரு அமைப்பு இருக்கு. இதுவுமே கரப்ஷனுக்கு எதிரா இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய அமைப்பு. அடுத்து நம்ம எக்ஸ்ட்ராவா பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, ஆர்டிஐ சட்டம் சொல்லுவாங்க. தகவல் அறியும் உரிமை சட்டம். நமக்கான வந்து தகவல இப்போ கவர்மெண்ட் கிட்ட இல்ல ஒரு ஒரு பப்ளிக் அத்தாரிட்டி கிட்டயோ நம்ம வாங்கணும் அப்படின்னா, ஒரு ₹10 மட்டும் செலவு பண்ணி ஒரு லெட்டர் மட்டும் போட்டா போதும். சரிங்களா? நம்மளுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் வேணுங்கிறத அதில ஒரு ப்ராப்பரா எழுதி ஒரு லெட்டர் மட்டும் குடுத்தீங்க அப்படின்னா, அடுத்த 30 நாளுக்குள்ள அத பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு குடுத்துருவாங்க. சரியா? அந்த டீட்டெயில்ஸ் எவ்வளோ பெருசா இருந்தாலும், இப்போ ஒரு ஒரு 20 பேஜா இருந்தாலும் சரி, ஒரு 200 பேஜா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் லிமிட் பார்த்தீங்கன்னா, 30 நாளுக்குள்ள உங்களுக்கான இன்ஃபர்மேஷன கரெக்ட்டா குடுத்துறணும். அடுத்து லோக் அதாலத், மக்கள் நீதிமன்றம். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்க்குறோம்னு சொல்லியிருந்தோம். இந்த டாபிக் மட்டும் லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்கல. மக்கள் நீதிமன்றம். நம்மளுக்கு பேஸ் லெவல்ல சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல. இப்ப நிலத்தகராறு நமக்கும் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் ஏதோ ஒரு நிலத்தகராறுன்னு வச்சுக்கோங்களேன். இத வந்து நம்ம வந்து ஒரு ஹைகோர்ட் போயிட்டோ, ஒரு ஒரு ச ஒரு செஷன்ஸ் கோர்ட் போயிட்டு நம்மளால சால்வ் பண்ண முடியல அப்டின்னா, அதுக்கு வந்து இந்த லோக் அதாலத் மாரியான நீதிமன்றங்கள், அதாவது சின்ன வகையில மக்கள் நீதிமன்றம்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன கேஸஸ் எல்லாத்தையுமே பட்டு பட்டுன்னு சால்வ் பண்ணிடுவாங்க. எல்லா கேஸஸுமே நம்ம டைம் எடுத்து ஹைகோர்ட் போயிட்டோ, இல்ல செஷன்ஸ் கோர்ட் போயிட்டோ சால்வ் பண்ண முடியாததுனால, பேஸ் லெவல்ல இந்த மாரி கோர்ட்ஸ கொண்டு வந்திருக்காங்க. சரியா? இப்ப இந்த டாபிக் எல்லாமே வந்து நம்ம ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். அடுத்து ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, லோக்பால். லோக்பால்ன்றது பார்த்தீங்கன்னா, மத்தியில இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதுக்கான சட்டம் வந்து எப்ப இயற்றுனாங்க பார்த்தீங்கன்னா, 2013ல லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம். இந்த சட்டத்தின் மூலியமா தான் இந்த லோக்பால்ன்ற அமைப்பே உருவாக்குறாங்க. சரியா? இப்போ வந்து இதில இம்பார்ட்டன்ட்டான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னன்னு பார்த்தீங்கன்னா, லோக்பால் அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, அரசியல் அமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட அமைப்பா? அப்படின்னு கேட்பாங்க. கீழ குடுத்துட்டு, அரசியல் அமைப்பால் அங்கீகரிக்கப்பட்டதா? கான்ஸ்டிடியூஷனல் பாடியா? இல்ல ஸ்டாட்யூட்டரி பாடி அதாவது சட்ட ரீதியான அமைப்பா? அப்படின்னு கேட்பாங்க. சரியா? இந்த மாரியான கொஸ்டின்ஸ் தான் மோஸ்ட்லி வரும். இது வந்து ஒரு சட்ட ரீதியான அமைப்பு. நீங்க எந்த ஒரு ஒரு அமைப்பு படிக்கிறதா இருந்தாலும், அந்த அமைப்பு வந்து எப்போ உருவாச்சு? அது எந்த மாரியான அமைப்பு? ஏன்னா வந்து சிலது வந்து
கான்ஸ்டிடியூஷன் நம்மளுடைய அரசியல் அமைப்பு உருவாக்கப்படும் போதே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கும். அந்த மாதிரியான அமைப்பு எல்லாமே அரசியல் அமைப்பு சார்ந்த அமைப்புகள். சரியா? மத்தது எல்லாமே நடுவுல ஒரு சட்டம் மேக் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லன்னா வந்து நம்முடைய மத்திய அரசோ, மாநில அரசோ ஒரு சட்டம் உருவாக்கி, அப்படி இல்லன்னா ஒரு ரெசல்யூஷன் சொல்லுவாங்க. தீர்மானம் சொல்லுவாங்க. அந்த தீர்மானம் ஃபார்ம் பண்ணி, அது மூலியமா வந்து அந்த அமைப்ப உருவாக்கியிருப்பாங்க. சரியா? 3த்துக்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு, என்னென்ன அமைப்புன்னு சொல்லிட்டு ஒரு டேபிளர் காலம் போட்டு, அத தெளிவா படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, லோக்பால் வந்து பார்த்தீங்கன்னா, மத்திய அளவுல ஒரு ஊழல் தடுப்பு அமைப்பு. சரியா? இதையும் கேட்பாங்க. லோக்பால்ன்ற அமைப்பு வந்து எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டா, ஊழல் தடுப்பு. சரியா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காம்போசிஷன் யார் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தலைவர் இருப்பாங்க. 8 மெம்பர்ஸ் இருப்பாங்க. சரியா? அந்த 8 மெம்பர்ஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுல 4 பேர் வந்து 50, 50 4 பேர் வந்து அ அதாவது ஜுடிஷியல் நம்ம நீதி சம்பந்தமான ஒரு ஒரு குழுவா ஒரு 4 பேர் இருப்பாங்க. இன்னும் 4 பேர் யார் யாரா இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி, எஸ்டி, விமன், மைனாரிட்டீஸ் இந்த மாரியான அமைப்புகள சேர்ந்த ஒரு 4 பேர் வந்து அதுல மெம்பரா இருப்பாங்க. அப்ப இந்த குழுவுடைய ஒரு காம்போசிஷன் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, 1 + 8 ஒரு தலைவர், 8 மெம்பர்ஸ் இருப்பாங்க. சரியா? அதேபோல இவங்களுக்கான பதவி காலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 5 வருடம் 70 வயது. இதுல எது வந்து சீக்கிரமா அவங்களுக்கு அட்டெயின் ஆகுறாங்களோ, அத பொறுத்து அவங்க வந்து ரிட்டயர்மென்ட் ஆவாங்க. சரிங்களா? 5 இயர்ஸ், 70 இயர்ஸ். இந்த கொஸ்டின்ஸ்லாம் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. அவங்களுடைய கால அளவு முதற்கொண்டு கேட்டிருக்காங்க போன குரூப் 4ல. அடுத்து குடியரசுத் தலைவர். இவங்க தான் வந்து இந்த தலைவர வந்து நிர்ணயம் செய்வாங்க. சரியா? இவங்க யாருடைய பரிந்துரையில நிர்ணயம் செய்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் லெவல்ல. நான் சொல்றது ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, இப்ப லோக்பால் அமைப்பு பார்த்தீங்கன்னா, மத்திய லெவல்ல இருக்கக்கூடிய ஊழல் தடுப்பு ஒரு அமைப்பு. இதேபோல நம்ம கீழ லோக் ஆயுக்தா மாநில அளவுல பார்ப்போம். மத்திய அளவுல வந்து குடியரசுத் தலைவர் தான் நிர்ணயம் செய்வாரு. இவங்க வந்து யாருடைய பரிந்துரையின் பேர்ல நிர்ணயம் செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதமர், அடுத்து மக்களவை சபாநாயகர் இருக்காங்கல்ல, நம்மளுடைய லோக்சபா ஸ்பீக்கர் இருப்பாங்க. அவங்கள வந்து ஒரு பரிந்துரையில எடுத்துப்பாங்க. அடுத்து எதிர்க்கட்சி தலைவர். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மக்களவையில. மக்களவையில இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர். எதுக்காக பரிந்துரையில வந்து அவங்களே எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதமர் வந்து ஆளுங்கட்சியுடைய அதாவது மெஜாரிட்டி பார்ட்டியுடைய தலைவரா இருப்பாங்க. சரிங்களா? அப்ப ஆளுங்கட்சிக்கும் ஒரு அதுல ஒரு பார்ட் இருக்க மாரி, எதிர்க்கட்சிக்கும் அதுல ஒரு பார்ட் இருக்கணுன்றதுக்காக, எதிர்க்கட்சி தலைவருடைய கருத்தையும் அதுல கேட்பாங்க. அடுத்து மத்திய தலைமை நீதிபதி, அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. நம்முடைய சுப்ரீம் கோர்ட் இருப்பாங்க பார்த்தீங்களா? சுப்ரீம் கோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் அவங்களுடைய கருத்த எடுத்துப்பாங்க. அடுத்து ஒரு சட்ட ஆலோசகர். சரியா? இந்த மாரி 5 பேருடைய ஒரு குழுவினுடைய ரெக்கமெண்டேஷன்ல தான் வந்து குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவாரு, இந்த லோக்பால் அமைப்பு இருக்குல்ல, அத வந்து நிர்ணயம் செய்வார். சரிங்களா? இதுல வந்து குடியரசுத் தலைவர் இருக்காரு பார்த்தீங்களா? இவங்க 5 பேர் என்ன பரிந்துரை சொல்றாங்களோ, அந்த பரிந்துரையின் பேர்ல தான் நடப்பாரு அவரு. அவராவே டைரக்ட்டா வந்து ஒருத்தவங்கள வந்து இந்த குழுவுல வந்து அப்பாயின்ட்மென்ட் பண்ண முடியாது. இந்த குழுவ ஃபார்ம் பண்ண முடியாது. சரிங்களா? அதேபோல இவங்களுடைய பணிகள் என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்ல யாரா இருந்தாலுமே, பாரபட்சம் இல்லாம யாரா இருந்தாலுமே, அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுக்க முடியும், விசாரணையும் பண்ண முடியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரதமர் இருக்காரு பார்த்தீங்களா? நம்மளுடைய பிஎம் வந்து டைரக்ட்டா இவங்க வந்து ஏதோ ஒரு ஊழல் தடுப்புல வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க. சரி ஊழல் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னா, அத தடுக்கிறதுக்கான வழிமுறைகளையும், அவங்களுக்கான அடுத்தடுத்து இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, அவங்கள வந்து நீக்கிறது, அந்த மாரியான ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாத்தையுமே இவங்க குடுக்க முடியும். யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிரதமருக்கு. அதேபோல அமைச்சர்கள். என்னென்ன மினிஸ்டர் இருக்காங்களோ, மொத்தம் கிட்டத்தட்ட 79 அமைச்சர்கள் கிட்ட இருக்காங்க. சரிங்களா? அந்த எல்லா அமைச்சர்களையும் இவங்க என்ன பண்ண முடியும்? விசாரிக்க முடியும். அடுத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள். நம்முடைய பார்லிமென்ட்டுடைய மெம்பர்ஸ். பார்லிமென்ட்ன்றது பார்த்தீங்கன்னா, லோக்சபா, ராஜ்யசபா 2த்தையுமே உள்ளடக்கமா இருக்கும். அதனால வந்து அதுல இருக்க எல்லா மெம்பர்ஸையுமே இவங்க விசாரிக்க முடியும். அதேபோல குரூப் ஏ, பி, சி, டி ஆஃபீசர்ஸ். நம்ம இப்போ குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 சொல்ற மாரி, அதுல வந்து ஏபிசிடி சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்ல வந்து ஏபிசிடின்னு சொல்லுவாங்க. அந்த மாரி மத்திய அரசாங்கத்துடைய பணியில இருக்கக்கூடிய எந்த ஆஃபீசர்ஸ் ஃபர்ஸ்ட்ல டாப்ல இருக்க ரேங்கிங்ல இருக்க ஆஃபீசர்ஸ்லேருந்து, லாஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த கடைநிலை ஆஃபீசர்ஸ் வரைக்குமே அவங்க நெனச்சா விசாரிக்கலாம். அவங்க வந்து ஏதோ ஒரு கரப்ஷன் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னா. சரிங்களா? ஃபர்ஸ்ட் மறுபடியும் அத ஒரு ரிவிஷன் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து இது 2013 சட்டத்தின்படி உருவாக்கப்பட்டது. இது வந்து ஒரு சட்ட ரீதியான அமைப்பு. அரசியல் ரீதியான அமைப்பு கிடையாது. அதேபோல லோக்பால் வந்து மத்திய லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சரிங்களா? லோக் ஆயுக்தா மாநில லெவல்ல இருக்கக்கூடியது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 1+8 ஒரு தலைவர், 8 மெம்பர்ஸ் இருப்பாங்க.
இத யார் வந்து நிர்ணயம் செய்வாங்க, அப்பாயின்ட்மென்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர். மத்தியில வந்து குடியரசுத் தலைவர், மாநிலத்தில ஆளுநர். சரியா? இந்த குடியரசுத் தலைவர் வந்து யாருடைய பரிந்துரையின் பேர்ல பண்ணுவாங்க? இத குடுத்துருவாங்க. சரிங்களா? இத வந்து எப்படின்னா ரெக்கமெண்டேஷன் கமிட்டி சொல்லுவாங்க. இந்த ரெக்கமெண்டேஷன் கமிட்டில யார் யாரு இடம் பெறல அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு 4 ஆப்ஷன் குடுத்துட்டு கேட்பாங்க. சரிங்களா? நீங்க லாஜிக்கலா யோசிச்சு பார்த்தாலே ஆளுங்கட்சி தலைவர் பிரதமரா இருப்பாங்க. எதிர்க்கட்சி தலைவர் ஒருத்தவங்க இருப்பாங்க. பொதுவான ஒருத்தவங்க மக்களவை சபாநாயகர் ஒருத்தவங்க இருப்பாங்க. லோக்சபாவுடைய ஸ்பீக்கர். ஏன்னா நீங்க பார்லிமென்ட்ல பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். லோக்சபா ஸ்பீக்கர் நடுவுல உட்கார்ந்திருப்பாங்க. இந்த சைடு அப்போசிஷன், லெஃப்ட் சைடுல அப்போசிஷனும், ரைட் சைடுல வந்து ரூலிங் பார்ட்டியா இருப்பாங்க. சரிங்களா? இவங்க 3 பேரு. அடுத்து மத்திய தலைமை நீதிபதி. அடுத்து ஒரு சட்ட ஆலோசகர். சரிங்களா? இவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் தான். இது முடிஞ்சு இருக்கக்கூடிய பதவியில இருக்கக்கூடிய அ ஆபிசர்ஸா இருக்கட்டும், இல்ல பொலிட்டிக்கல் பெர்சன்ஸா இருக்கட்டும், யாரா இருந்தாலுமே இவங்க விசாரிக்க முடியும். அடுத்து இவங்களுடைய பணிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவில் கோர்ட்டுக்கு இணையான ஒரு பணி இருக்கும். அதாவது இப்ப சிவில் கோர்ட், கிரிமினல் கோர்ட்ஸ் வந்து தண்டனை மட்டும் தான் தண்டனை கிடைச்சிரும் கண்டிப்பா. உங்களுக்கு ஃபைன்லாம் போட மாட்டாங்க. சிவில் கோர்ட்டுக்கும், கிரிமினல் கோர்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்றேன் பாருங்க. சிவில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு பண மோசடியோ, இல்ல பண ரீதியான ஒரு டாக்ஸ் ரீதியான ஒரு தப்போ பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபைன் மட்டும் தான் போடுவாங்க. உங்களுக்கு ஜெயில் சென்டன்ஸ் தரமாட்டாங்க. உங்களுக்கு ஜெயில்ல தூக்கி போடலாம் உங்களுக்கு பவர் கிடையாது. நீங்க ஃபைன் கட்டிட்டு வெளியில வந்துரலாம். இதுவே கிரிமினல் ரீதியான அ கோர்ட் சொல்லுவாங்க. கிரிமினல் கோர்ட், சிவில் கோர்ட்ல. கிரிமினல் கோர்ட்ல பார்த்தீங்கன்னா, மர்டர் கேஸோ, இல்ல வேற ஏதாவது பிசிக்கல் வயலன்ஸோ அந்த மாரி நடந்துச்சு அப்படின்னா, அந்த மாரியான அஃபென்ஸஸ விசாரிக்கிறதுக்காக கிரிமினல் கோர்ட்ஸ்ல எடுத்துட்டு போவாங்க. அவங்க வந்து நமக்கு வந்து என்ன மாரி ஜட்ஜ்மென்ட் குடுப்பாங்கன்னா, அரெஸ்ட் பண்றதுக்கான ஜட்ஜ்மெண்ட்ஸ குடுக்க முடியும். அதுக்கு ஃபைன்லாம் கிடையாது. சரிங்களா? இதுதான் டிஃபரன்ஸு. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, சிவில் கோர்ட்டுக்கு இணையான பவர். அவங்களுக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்கோ, அதே ஈக்குவலான பவர்ஸ் லோக்பாலுக்கு குடுத்துருப்பாங்க. சரியா? அப்ப இவங்க எல்லா கேஸஸுமே விசாரிக்க முடியும். அதுக்கான வந்து தவறுக்கான தண்டனையும் இவங்க ரெக்கமெண்டேஷன் பண்ண முடியும். அடுத்து சிபிஐ சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சிபிஐக்கு வழிகாட்டின்னு சொல்லுவோம். இந்த சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் இருக்கு பார்த்தீங்களா? அந்த சிபிஐ அமைப்புக்கு ஒரு வழிகாட்டியா செயல்பட முடியும். நம்ம சிபிஐ பத்தி பின்னாடி பார்க்கலாம். அதேபோல சொத்து முடக்கம் 3வது பாயிண்ட் குடுத்துருக்கோம் பாருங்க. இப்போ ஒரு ஊழல் மூலியமாவோ, இல்ல லஞ்சம் வாங்கியோ ஒரு சொத்து வந்து சேர்த்திருக்காங்க அப்படின்னா, அந்த சொத்த மொத்தமா இவங்க முடக்குறதுக்கும் பவர் இருக்கு. சரியா? அதாவது கம்ப்ளைண்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு கம்ப்ளைண்ட் வரும். கம்ப்ளைண்ட் வராம எடுக்க முடியாது. கம்ப்ளைண்ட் வரும். அந்த கம்ப்ளைண்ட் வந்து லோக்பாலுக்கு வந்ததுக்கப்புறம், அத இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. சரிங்களா? அத வந்து விசாரணை செஞ்சு, சப்போஸ் அது ப்ரூவ் ஆயிடுச்சு, அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இந்த கரப்ஷன் மூலியமா கிடைக்கப்பட்ட சொத்து இருக்கு பார்த்தீங்களா? அத மொத்தமாவே முடக்கம் பண்ண முடியும். அதேபோல அரசாங்க அதிகாரிகளுடைய பணியிடை நீக்கம். சரியா? இவங்க வந்து இதுக்கு ரெக்கமெண்டேஷன் குடுப்பாங்க. யாருக்கு ரெக்கமெண்டேஷன் குடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, யுபிஎஸ்சி இருக்காங்கல்ல, குடிமை பணி தேர்வாணையம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் குடுப்பாங்க. இதேபோல லோக் ஆயுக்தா வந்து ஸ்டேட்ல இருக்கக்கூடிய பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் குடுப்பாங்க. இவங்க வந்து ஏதோ ஒரு கரப்ஷன்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க. அப்படின்ற ஒரு குடுத்துருக்கு. சரியா? இப்ப லோக்பால் பார்த்தாச்சு. லோக் ஆயுக்தா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே 100% அது நம்ம என்ன பார்த்தோமோ, அதே அமைப்பு தான். என்ன நம்ம ஸ்டேட்ல இப்ப பார்க்க போறோம். சரியா? லோக் ஆயுக்தான்றது சட்ட ரீதியான ஒரு அமைப்பு. 2013 சட்டம். என்னன்னா, லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தா சட்டம். அந்த சட்டத்துடைய பேரு லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம். 2013ல கொண்டு வரப்பட்ட சட்டம் இது. முக்கியமான ஒரு பாயிண்ட் மாநில அளவிலான ஒரு ஊழல் தடுப்பு அமைப்பு. சரியா? அதேபோல சட்ட ரீதியான அமைப்பு. இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம அங்க பார்த்திருந்தோம். அதோடைய குழுவுல பார்த்தீங்கன்னா, ஒரு சேர்மனு 8 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதுல 50 வந்து பார்த்தீங்கன்னா, ஜுடிஷியல் மெம்பர்ஸும், 50 வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்சி, எஸ்டி, விமன் மைனாரிட்டி சேர்ந்த ஒரு அமைப்பாவும் அது இருக்குன்னு பார்த்தோம். லோக் ஆயுக்தாவ பொறுத்தவரைக்கும், மாநிலங்கள்ல ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு காம்போசிஷன் இருக்கும். இப்போ 1+2 இருப்பாங்க ஒரு சில இடத்துல. 1+5 ஒரு சில இடத்துல இருப்பாங்க. நார்த் இந்தியாலாம் பார்த்தீங்கன்னா, 1+10 வரைக்குமே இருக்காங்க. சரிங்களா? அந்த மாரி ஒவ்வொரு மாநிலங்களும் அந்த அமைப்ப வந்து அந்த மாநிலங்களுக்கு ஏத்தவாறு மாத்திக்கும். சரியா? தமிழ்நாட்டுல வந்து லோக் ஆயுக்தா எப்போ ஃபர்ஸ்ட் கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2018ல இம்பார்ட்டன்டான டாபிக்கு 2018ல தான் கொண்டு வராங்க.
அதேபோல நமக்கு வந்து லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தா சட்டம் 2013ல வந்து நம்மளுக்கு வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த சட்டம் உருவாக்கப்பட்டதுக்கப்புறம் 2014 இந்த பாக்ஸ்ல குடுத்துருக்கேன் பாருங்க லெஃப்ட் சைட்ல. 2014 ஜனவரி 16 அப்போ வந்து என்ன பண்றாங்க, மத்தியில இருந்து எல்லா மாநிலத்துக்கும் லோக் ஆயுக்தான்றது கட்டாயமாக்கப்படணும். இப்ப எப்படி மத்தியில நாங்க லோக்பால் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோமோ, அதேபோல லோக் ஆயுக்தான்றது வந்து 2014 ஜனவரி 16ல கண்டிப்பா எல்லா ஸ்டேட்டுமே கொண்டு வந்திருக்கணும். அப்படின்ற மாரியான ஒரு சட்டத்த கொண்டு வந்தாங்க. ஆனா நெறைய ஸ்டேட்ல அத ஃபாலோ பண்ணவே இல்ல. கொஞ்சம் லேட்டா தான் கொண்டு வந்தாங்க. அதுபோல தமிழ்நாட்டிலயும் பார்த்தீங்கன்னா, லோக் ஆயுக்தா அந்த அமைப்பு வந்து 2018 உருவாக்குறாங்க. இது வந்து யார் உருவாக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாநிலத்தில இருக்கக்கூடிய ஆளுநர் தான் இவரு உருவாக்குவாரு. சரிங்களா? அந்த லோக்பால் அமைப்பு, லோக் ஆயுக்தா அமைப்ப. இத வந்து யாருடைய பரிந்துரையின் பேர்ல உருவாக்குவாங்க. அதாவது ஆளுநர் வந்து யாருடைய பரிந்துரையின் பேர்ல இந்த லோக் ஆயுக்தா அமைப்பு உருவாக்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிஎம் சரிங்களா? நம்மளுடைய அ சீஃப் மினிஸ்டர் இருக்காங்க பார்த்தீங்களா? நம்மளுடைய முதல்வர் அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ல அடுத்து பார்த்தீங்கன்னா, சட்டமன்ற சபாநாயகர். நம்மளுடைய லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி அதோடைய ஸ்பீக்கர். சரிங்களா? சட்டமன்ற சபாநாயகரும் அதுல ஒரு மெம்பரா இருப்பாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, எதிர்க்கட்சி தலைவர் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் இருப்பாங்க. சரிங்களா? நான் சொல்றது எல்லாமே ஸ்டேட்ல சட்டமன்றம் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். அடுத்து உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி. சரிங்களா? இந்த ரெக்கமெண்டேஷன் பாடியே வந்து மாறும். சரிங்களா? ஏன்னா மாநிலத்தில அவங்க ஃபார்ம் பண்ணக்கூடியதுல வந்து இந்த 3 பேர் கட்டாயமா இருப்பாங்க. சிஎம், சட்டமன்ற சபாநாயகர், எதிர்க்கட்சி தலைவரு. உயர்நீதிமன்ற தலைமை நீதிமன்றம் நடுவுல கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சு. ஆனா வந்து இன்னுமே அவங்களுடைய ரெக்கமெண்டேஷனையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டின் முதல் லோக் ஆயுக்தா தலைவர். நான் சொன்னேன்ல இப்ப 2018ல லோக் ஆயுக்தா மாநிலத்தில ஃபர்ஸ்ட்டு ஃபார்ம் பண்றாங்க. அதுக்கான தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பி. தேவதாஸ். இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட்டு லோக் ஆயுக்தாவுடைய தலைவரா இருக்காரு. சரிங்களா? இந்த மாரி லோக் ஆயுக்தாவுடைய தலைவரா இருக்கவங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஜட்ஜஸா தான் இருப்பாங்க. அதாவது ஒரு ரிட்டயர்ட் ஜட்ஜஸ் அந்த மாரியான ஒரு பொசிஷன்ல இருந்து தான் வந்து அவங்கள நியமனம் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, பணிகள். எப்படி சென்டர்ல வந்து குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி, குரூப் டி அதுக்கப்புறம் இந்த பிரதமர், அமைச்சர்கள் இந்த மாரி எல்லாரையுமே இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். அவங்க கரப்ஷன்ல ஈடுபட்டுருக்காங்கன்னு தெரிஞ்சா, அவங்க எல்லாரையுமே விசாரிக்கலாம். அதேபோல வந்து பாராளுமன்ற உறுப்பினர்களையும் விசாரிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்திருந்தோம். அதேபோல மாநிலத்தில பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர்லேருந்து நம்மளுடைய எல்லா மினிஸ்டர் அதேபோல நம்மளுடைய சட்டமன்றம் இருக்குல்ல, சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்.எல்.ஏ எல்லாரையுமே வந்து அவங்க கரப்ஷன்ல இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு தெரிஞ்சா, கண்டிப்பா இவங்க விசாரிக்க முடியும். அதேபோல நம்ம குரூப் 1லேருந்து குரூப் 4 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆஃபீசர்ஸ் வந்து யாராவது கரப்ஷன் ஈடுபட்டுருக்காங்கன்னு கம்ப்ளைண்ட் வந்தா, அதையுமே விசாரிச்சு பணியிடை நீக்கம் அவங்கள பண்ணுங்க. அப்படின்னு ரெக்கமெண்டேஷன் வந்து ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு வந்து ரெக்கமெண்டேஷனா இவங்க குடுக்க முடியும். ஓகேவா? அடுத்து இப்ப லோக்பால், லோக் ஆயுக்தா பார்த்தாச்சு. 3வது டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, தகவல் அறியும் உரிமை சட்டம். ரைட் டூ இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005ல வந்து சட்டம் கொண்டு வந்து இந்த சட்டத்த உருவாக்கியிருப்பாங்க. சரிங்களா? இப்ப உங்களுக்கு வந்து இப்போ உங்க வில்லேஜ்ல வந்து வில்லேஜ் பஞ்சாயத்துல ஒரு அமௌண்ட் வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. ரோடு போடுறதுக்கு. ஆனா வந்து ரோடே வந்து அவங்க அ கட் இது பண்ணவே இல்ல. ரோடு போடவே இல்ல. ஒரு 1 இயரோ, 2 இயரோ ஆகுது. இன்னுமே ரோடு போடல வச்சுக்கோங்களேன். நீங்க ஜஸ்ட் ஒரு லெட்டர் மட்டும் போட்டா போதும். என்னன்னா, ஒரு கரெக்ட்டா அதுக்கு ஒரு கோட் ஸ்டாம்ப் போடணும். ஒரு ரூ. 10 செலவாகும். ஒரு பேப்பர்ல வந்து உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில் தேவைப்படுது. இப்ப 2022ல ரோடு போடுறதுக்கான ஒரு கான்ட்ராக்ட் வந்து கவர்மெண்ட்லேருந்து சாங்ஷன் ஆயிருக்கு. அது எவ்வளோ நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அத யூஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையா? அப்படின்ற டீட்டெயில்ஸ் மட்டும் கேட்டு ஒரு லெட்டர் போடணும். சரிங்களா? அந்த லெட்டருக்கான பதில் பார்த்தீங்கன்னா, 30 நாளைக்குள்ள உங்களுக்கு வந்து சேரும். சப்போஸ் அந்த 30 நாளுக்குள்ள அவங்க அந்த டீட்டெயில்ஸ குடுக்கல அப்படின்னா, அடுத்துக்கு அடுத்து டிலே பண்ற ஒவ்வொரு நாளைக்கும் அவங்களுக்கு வந்து 250 ரூ. 250 ஃபைன் போடுவாங்க. சரியா? இது வந்து 2005ல தான் முதல்ல சட்டம் கொண்டு வரப்பட்டு உருவாக்கப்பட்டது. நீங்க எந்த அரசு அலுவலகங்களா இருந்தாலும், இப்ப நார்மலா பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ல இதெல்லாம் ஒர்க் ஆகாது. நீங்க அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அலுவலகத்தில இந்த தகவல பெறதுக்கான ஒரு உரிமை சட்டம். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு இத கொண்டு வரதுக்கு உதவியா இருந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா, அருணா ராய்ன்னு சொல்லக்கூடிய ஒரு சோசியல் ஒர்க்கர். ஒரு சமூக ஆர்வலர் தான் வந்து இந்த மாரியான சட்டத்த கொண்டு வரதுக்கு ஒரு இதுவா இருந்தாங்க. ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. அடுத்து ஆர்டிஐ சட்டம் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது. இம்பார்ட்டன்டான டேட்டு அக்டோபர் 12, 2005 சரிங்களா? இந்த சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வந்தது? அதுக்கப்புறம் தேதி அக்டோபர் 12ல கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து எதுடைய பேஸ்ல உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அடிப்படை உரிமைகள் இருக்குல்ல, சாரி அடிப்படை கடமைகள். கடமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் தான்
உரிமைகள்ல பார்த்தீங்கன்னா, சரத்து 19 இருக்கும். நமக்கு வழங்கப்பட்ட உரிமைகள் கான்ஸ்டிடியூஷன் சொல்லப்பட்ட உரிமையில, ஆர்டிகிள் 19ன்றது வந்து நமக்கான சுதந்திரத்த குடுத்திருப்பாங்க. என்னன்னா, நம்ம கருத்து சுதந்திரம். அதேபோல நம்ம ஒரு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கான சுதந்திரம். அதுவுமே வந்து ஆர்டிகிள் 19ல குடுத்திருப்பாங்க. இதோடைய சிறப்பு அம்சங்களே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து கால அளவு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்க 30 நாளைக்குள்ள கண்டிப்பா வந்து பதில் குடுக்கணும்னு சொல்லிட்டு. சில கேஸஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 30 நாளுக்குள்ள இந்த டாக்குமெண்ட் ரெடி பண்ண முடியாது. ஏன்னா வந்து நெறைய டிபார்ட்மெண்ட், நெறைய ஆஃபீசர்ஸ் கிட்ட கையெழுத்து வாங்கி, அவங்க கிட்ட டேட்டாலாம் வாங்கி நமக்கு அனுப்புறதுக்கு 30 டேஸ்க்கு மேல ஆகலாம். சரிங்களா? அந்த மாரியான எக்செப்ஷனல் கேஸும் இருக்கு. ஆனா வந்து பேசிக்கான டீட்டெயில்ஸ் நம்ம கேட்டோம் அப்டின்னா, 30 நாளைக்குள்ள கண்டிப்பா வந்துரும். அடுத்து வெளிப்படைத்தன்மை அறிதல். நமக்கு கவர்மெண்ட் செலவு பண்ணக்கூடிய அமௌண்ட் எவ்வளோ பண்ணியிருக்காங்க? எவ்வளோ வந்து மீதம் இருக்கு, பேலன்ஸ் இருக்கு? அப்டின்ற எல்லா விஷயத்தையுமே வந்து ஒரு வெளிப்படைத்தன்மைய அறியறதுக்காக இந்த சட்டம் உதவுது. ஊழல் தடுப்பு. இந்த சட்டத்தின் மூலியமா நெறைய கேஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க? அப்டின்றத கண்டுபிடிக்க போய் நெறைய கரப்ஷன் ஈடுபட்டது வந்து தெரியப்பட்டிருக்கு. சரிங்களா? இது வந்து ஊழல் தடுப்பு ஒரு சட்டம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்மளுக்கு ஆர்டிகிள் 19 நம்மளுடைய அடிப்படை உரிமைகள் இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து ஒரு குடிமகனுக்கான நம்ம சிட்டிசன்ஸ்க்கான ஒரு உரிமை. அடுத்து இதோடைய அடுக்கு பார்த்தீங்கன்னா, 3 அடுக்கா இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட்டு லெட்டர வந்து யாருக்கு அனுப்புவீங்க பார்த்தீங்கன்னா, பொது தகவல் அதிகாரின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்ல. சரிங்களா? அந்த பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீசருக்கு அனுப்புனீங்க அப்டின்னா, அவங்க வந்து அந்த டீட்டெயில்ஸ வந்து 30 டேஸ்க்குள்ள எடுத்து தருவாங்க. சப்போஸ் அந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு போதுமானதா இல்ல, அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பத்தல அப்டின்னா, 2வது தகவல் அதிகாரி இருப்பாங்க. செகண்ட் பிஐஓன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீசரு. அவங்களுக்கு அப்பீலுக்கு அனுப்பலாம். எப்பன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த 45 நாட்களுக்குள்ள நீங்க வந்து அப்பீலுக்கு அனுப்பிறணும். சரியா? சப்போஸ் அந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு போதுமானதா இல்லன்னா, செகண்ட் அப்பீலுக்கு அனுப்புவீங்க. அதுவுமே உங்களுக்கு போதுமானதா இல்ல அப்டின்னா, அடுத்த ஒரு 90 நாட்களுக்குள்ள நீங்க வந்து தேசிய தகவல் ஆணையம்னு சொல்லுவாங்க. நம்ம இப்ப அடுத்து பார்க்க போறோம். சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன்னு சொல்லுவாங்க. இந்த 3 அடுக்கு தான். ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்களுக்கு அனுப்புறீங்க. அது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் போதுமானதா இல்லன்னா, அடுத்த அப்பீலு. அடுத்து அ தேசிய தகவல் ஆணையம். சரியா? மொத்தமா இதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 10 தான் செலவாகும். ஒரு கோட் ஸ்டாம்ப் ஒட்டி தான் அனுப்புற மாரி இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, மத்திய விசாரணை ஆணையம். சிபிஐ சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். அந்த நேம்ல இருக்கு பாருங்க. விசாரணை ஆணையம். எந்த ஒரு பெரிய கிரைம் நடந்தாலுமே, சரிங்களா? சிபிஐ வந்து அவங்க கிட்ட கேஸ் மாத்துவாங்க. இப்ப ஸ்டேட்ல ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அப்படின்ற பட்சத்தில அந்த கேஸ் சால்வ் பண்ண முடியல அப்படின்னா, நெறைய இதில பார்த்திருப்பீங்க. சிபிஐக்கு அந்த கேஸ் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. ஆக்சுவலா இது எப்படி தான் ஃபார்ம் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தானம் குழுன்னு ஒருத்தவங்க வந்து பரிந்துரை பண்ணியிருப்பாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா, 1962ல வந்து சந்தானம் குழு பரிந்துரையில, அந்த பரிந்துரைய ஏத்துக்கிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, 1963ல இது உருவாக்கியிருப்பாங்க. சரியா? இது வந்து நம்ம இந்தியாவுல இருக்கக்கூடிய முதன்மையான ஒரு புலனாய்வு பிரிவு. மெயினான இன்வெஸ்டிகேஷன் பாடியே இதுதான். நீங்க மத்த கரப்ஷன் சம்மந்தமான நம்ம அமைப்புகள்லாம் பார்க்குறோம் வச்சுக்கோங்களேன். எல்லா அமைப்புகளுமே எப்படின்னா, ஒரு ஒரு அத்தாரிட்டி மட்டும் தான். ஒரு ஜஸ்ட் அவங்க டெசிஷன் மட்டும் தான் எடுப்பாங்க. ஆனா வந்து அவங்க யாருக்கு வந்து ஒர்க் பிரிச்சு குடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிபிஐ ஒர்க் பிரிச்சு குடுப்பாங்க. ஏன்னா சிபிஐ தான் புலனாய்வுல வந்து அவங்க எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. அந்த புலனாய்வ முடிச்சு இவங்க ரிப்போர்ட் வந்து அவங்களுக்கு சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் தான், மத்த எல்லா அமைப்புகளுமே கன்சிடர் பண்ணுவாங்க. ஓ! இதெல்லாம் இருக்கு அப்படின்ற மாரி. சரியா? இந்த சிபிஐ வந்து என்னென்ன கேஸஸ்லாம் பார்ப்பாங்க, யார் யாரெல்லாம் வந்து விசாரிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இல்ல அதுக்கு முன்னாடி ஒரு டாபிக் என்னன்னா, இது வந்து எந்த மினிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு எந்த மினிஸ்ட்ரியோடைய ஒரு பரிந்துரையின் பேர்ல இது உருவாக்கப்பட்டது. இதுவுமே ஒரு முக்கியமான ஒன் மார்க்கு. ஸோ இதில எக்ஸாமினர் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா, 1963 அந்த இயர்ல ஃபார்ம் பண்றாங்க 1. 2வது பார்த்தீங்கன்னா, சந்தானம் குழு பரிந்துரை முக்கியமான டாபிக். அடுத்து பார்த்தீங்கன்னா, நிர்வாகப்பா இல்ல சட்ட ரீதியான தொடங்கியது. வந்து நாங்க உருவாக்குறோம் அப்படின்ற மாரி ஒரு ரெசல்யூஷன் ஃபார்ம் பண்ணி 1963ல இத ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. சரியா? இப்ப இது வந்து எந்த அமைச்சகத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய பணியாளர்கள், பொதுமக்கள் குறைகள் மற்றும் ஓய்வூதிய அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது. ஆக்சுவலா இத வந்து உருவாக்குனது ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். சரியா? இது வந்து எந்த அமைப்புக்கு மாத்தப்பட்டிருக்கு இப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் பெர்சனல் இதுவும் கேட்பாங்க.
நம்மளுடைய சிபிஐ வந்து எந்த அமைச்சகத்தின் கீழ பணிபுரிகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா, மத்திய பணியாளர்கள், பொதுமக்கள் குறைகள் மற்றும் ஓய்வூதிய அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த அமைப்பு தான். அடுத்து இவங்க எப்படி ஃபங்ஷன் ஆவாங்க பார்த்தீங்கன்னா, சிபிஐக்கு வந்து நெறைய குழுக்கள் இருக்கும். சரிங்களா? ஒரு 6 அமைப்புகள் உள்ளேயே வந்து ஒரு 6 அமைப்புகள் குடுத்து, இப்போ ஒரு டாக்குமெண்டேஷன் ரெடி பண்றாங்க அப்படின்னா, அது ஒரு ஒரு விங்கா இருக்கும். அதேபோல வந்து ஃபீல்டுல இறங்கி ஒர்க் பண்றவங்க, அது ஒரு விங்கா இருக்கும். அந்த மாரி ஒரு பல டிவிஷன்ல கொண்டது தான். ஒரு இன்ஸ்பெக்டர் ஜெனரல், ஒரு ஐஜி ரேங்க்ல இருக்க ஒரு போலீஸ் ஆஃபீசர் வந்து ஒரு தலைமை அதிகாரியா இருப்பாரு. சரிங்களா? இதெல்லாம் ஜெனரல் ஃபேக்ட்ஸு. எக்ஸாம் ரிலேட்டடான இருக்கிறது மேல இந்த இருக்கிற 4 பாயிண்ட் தான். அடுத்து பணிகள் பார்த்தீங்கன்னா, ஊழல் தடுப்பு. எங்கேயாவது ஊழல் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு பெரிய கேஸஸ்ல இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்னா, இந்த சிபிஐக்கு வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண குடுத்துருவாங்க. அடுத்து புலனாய்வு, மாநில காவல்துறைக்கு உதவி புரிதல். சம்டைம்ஸ் வந்து ஸ்டேட் கவர்ன்மென்ட்டால, ஸ்டேட் போலீஸால சால்வ் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில, அவங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணி இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. சரியா? அடுத்து பொது வாழ்வில் ஊழலை தவிர்த்தல். சைபர் கிரைம், இணைய வழி குற்றங்களை தடுத்தல். அடுத்து மர்டர் கேஸ், தெஃப்ட் கேஸ் அந்த மாரி பெரிய பெரிய இந்த மர்டர் கேஸு, தெஃப்ட் கேஸ் அதாவது திருட்டு கேஸு எல்லாத்தையுமே வந்து இவங்க இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும். அதேபோல ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க. சிபிஐன்றவங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சென்ட்ரல் கவர்ன்மென்ட்ல வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க இயர்லி. சரியா? ஓகே. மத்திய விசாரணை ஆணையம் பார்த்தாச்சு. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, மத்திய ஊழல் தடுப்பு ஆணையம். சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் சொல்லுவாங்க. இந்த விஜிலன்ஸ் கமிஷனுமே பார்த்தீங்கன்னா, விஜிலன்ஸ் கமிஷனுக்கும் இப்ப நம்ம புலனாய்வு ஆணையம் பார்த்தீங்களா? அதுலயுமே 2மே ஒரு சிமிலாரிட்டி இருக்கும். என்னன்னா 2மே சந்தானம் கமிட்டியுடைய பரிந்துரையின் பேர்ல தான். இயர் மட்டும் டிஃபரன்ஸ் ஆகும். அங்க 63, இங்க சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் ஊழல் தடுப்பு ஆணையம். ஊழல் தடுப்பு ஆணையம் பார்த்தீங்கன்னா 64ல. ஆனா 2மே சந்தானம் குழுவுடைய ரெக்கமெண்டேஷன் தான். அதேபோல இதுவுமே நிர்வாக ஆணை. மத்திய அரசுடைய சென்ட்ரல் கவர்ன்மென்ட்டுடைய ஒரு நிர்வாக ஆணை. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, உள்துறை அமைச்சகம் இருப்பாங்கல்ல, ஸ்பெசிஃபிக்கா வந்து ஹோம் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியுடைய ஒரு நிர்வாக ஆணை மூலியமா கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து சட்ட அங்கீகாரம் வந்து 2003ல வந்து கிடைக்கப்பெற்றது. இப்ப அதுக்கு வந்து சிபிஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய புலனாய்வு மத்திய புலனாய்வு இது இருக்குல்ல, ஆணையம் இருக்குல்ல, அதுக்கு வந்து சட்ட ரீதியான அமைப்பா அது அங்கீகரிக்கப்படல. ஆனா வந்து நம்மளுடைய ஊழல் தடுப்பு ஆணையம் வந்து சட்ட ரீதியா ஒரு அங்கீகாரம் வந்து 2003ல கொடுக்கப்பட்டது. சரிங்களா? இப்போ வந்து இது ஒரு சட்ட ரீதியான அமைப்பா தான் இருக்கு. இப்படி கொஸ்டின்ல கேட்டாங்க அப்படின்னா, சட்ட ரீதியான அமைப்புன்னு தான் நீங்க மென்ஷன் பண்ணணும். முக்கியமான பாயிண்ட் என்னன்னு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 1964 சந்தானம் கமிட்டி பரிந்துரை. அதுக்கப்புறம் 2003ல இதுக்கு சட்ட அங்கீகாரம். இதோடைய மெம்பர்ஷிப் பார்த்தீங்கன்னா, ரைட் சைடுல இருக்கு பாருங்க. 1+2 மெம்பர்ஸ். ஒரு தலைவர் இருப்பாங்க. 2 உறுப்பினர்கள் இருப்பாங்க. சரியா? அதேபோல இவங்களுக்கான பதவி காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 4 வருஷம் 65 வயது. இதுல எது சீக்கிரமா அட்டெண்ட் ஆகுதோ அதுல வந்து அவங்களுக்கு ரிட்டயர்மென்ட் கிடைச்சிரும். அடுத்து இத தேர்ந்தெடுக்கிறது பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர் தான். இப்ப நீங்க குடியரசுத் தலைவர் கன்டினியூஸா பார்த்தீங்கன்னாலே தெரியும். நம்மளுடைய ஊழல் தடுப்பு அமைச்சகம், ஊழல் தடுப்பு அமைப்புகள் இருக்குல்ல, இந்த அமைப்புகள மோஸ்ட்லி சென்ட்ரல் லெவல்ல இருக்கக்கூடியது எல்லாத்துலயுமே குடியரசுத் தலைவர் தான் தேர்ந்தெடுப்பாங்க. அவங்களுக்கு ஜஸ்ட் பரிந்துரை மட்டும் குடுப்பாங்க. குடியரசுத் தலைவருக்குன்றது பார்த்தீங்கன்னா, தனிப்பட்ட முறையில அவருக்கு பவர் இருக்காது. எந்த ஒரு கவர்ன்மென்ட் டாக்குமெண்ட் சைன் பண்றதா இருந்தாலும் சரி, எல்லா டெசிஷன்ஸ் எடுக்கிறதா இருந்தாலுமே குடியரசுத் தலைவர் எடுப்பாரு. ஆனா, அதுக்கு ஒரு கமிட்டி வந்து பின்னாடி ஒர்க் பண்ணுவாங்க. சரிங்களா? இதுல வந்து பரிந்துரை யார் யார் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, பிரதமர் பண்ணுவாங்க, உள்துறை அமைச்சர், அடுத்து எதிர்க்கட்சி தலைவர். இவங்க 3 பேருடைய பரிந்துரையை ஏத்துக்கிட்டு, குடியரசுத் தலைவர் அந்த அமைப்ப வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. சரிங்களா? அடுத்து இவங்களுக்கு எந்த சட்டம் வந்து ஒரு இதுவா இருக்கு, உதவியா இருக்கு, எந்த சட்டத்துல கைது பண்றாங்க. இப்ப ஏதோ ஒரு கிரைம் பண்ணிட்டாங்க. அது எந்த சட்டத்தின்படி தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மேற்கோள் காட்டி அந்த இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஊழல் தடுப்பு சட்டம். இதுக்கு பின்னாடி வர ஸ்லைட்ல நம்ம என்னென்ன சட்டம் இருக்கு, சரிங்களா? அதுல வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்றேன். இவங்களுடைய பணிகள் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, மத்திய ஊழல் தடுப்பு ஆணையம். அவங்களுடைய பணிகள்ல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அரசு அதிகாரியை கேள்வி கேட்க முடியும். சரிங்களா? மத்திய அரசின் பரிந்துரையின் பேர்ல. அடுத்து சென்ட்ரல் கவர்ன்மென்ட்டோட எம்ப்ளாயீஸ் இருக்காங்க பார்த்தீங்களா? குரூப் ஏ ஆஃபீசர்ஸ், ஆல் இண்டியா சர்வீஸ் ஆஃபீசர்ஸ் சொல்லுவாங்கல்ல. ஐபிஎஸ், ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ்லாம் இருக்காங்கல்ல. அந்த ஆஃபீசர்ஸ் எல்லாத்தையுமே இவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும். அதேபோல சிபிஐ பணிகளுடைய மேற்பார்வை.
சரிங்களா? இந்த சென்ட்ரல் விஜிலன்ஸ்ன்றவங்க பார்த்தீங்கன்னா, சிபிஐ யூஸ் பண்ணிப்பாங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு. ஏன்னா இன்வெஸ்டிகேஷன்ல பொறுத்தவரைக்கும், மத்திய புலனாய்வு ஆணையம் இருக்கு பார்த்தீங்களா? அவங்க வந்து இருக்கிறதுல புலனாய்வுல பெஸ்ட்டா வந்து பண்றதுனால, அந்த அமைப்பு வந்து மத்திய அ நம்மளுடைய விஜிலன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா? ஊழல் தடுப்பு ஆணையம். இவங்க வந்து அவங்களுடைய ஒர்க்க யூஸ் பண்ணி தான் இவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. அதேபோல இப்ப நம்ம ஊழல் தடுப்பு சட்டம் பார்த்தோம் பார்த்தீங்களா? அதேபோல இன்னொரு சட்டமும் இவங்களுக்கு உதவியா இருக்கும். பண மோசடி சட்டம் 2002. இப்ப கருப்பு பணத்த வெள்ளையாக்கிட்டு அத வந்து யூஸ் பண்ணுவாங்க. சொசைட்டிக்குள்ள கொண்டு வர்றது. இந்த மாரியான கிரைம்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா? இதுக்கு வந்து பண மோசடி சட்டம் வந்து இதெல்லாம் தடுக்கிறதுக்கு முயற்சி செய்யும். இந்த சட்டத்த யூஸ் பண்ணி தான் வந்து அவங்க பப்ளிக் அத்தாரிட்டீஸ கேள்வி கேட்கிறதோ, இல்ல அவங்கள அரெஸ்ட் பண்றதோ பண்ண முடியும். இந்த 2 பாயிண்ட்ல இருக்கக்கூடிய ஏர் பார்த்துக்கோங்க. குரூப் 4ல எப்படி கேட்பாங்கன்னா, இந்த 2 சட்டம் குடுத்துட்டு ஊழல் தடுப்பு சட்டம் குடுத்துட்டு, மேட்ச் த ஃபாலோயிங்ல குடுத்துருவாங்க. ஒரு 4 சட்டம் குடுத்துட்டு, அந்த 4 சட்டத்தோட ஏர் குடுத்துட்டு, எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி கீழ வந்து ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு குடுத்துருவாங்க. சரியா? அதனால நீங்க சட்டம் படிக்கும்போது எந்த வருஷன்றதையும் கரெக்ட்டா படிச்சுக்கோங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, லோக் அதாலத். லோக்கல் அதாலத்ன்றது பார்த்தீங்கன்னா, மக்கள் நீதிமன்றம். இப்ப எப்படி சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், செஷன்ஸ் கோர்ட் அது மாரி ஒவ்வொரு கோர்ட் வந்து அடுத்தடுத்த லெவல்ல இருக்கோ, பேஸ் லெவல்ல மக்களுக்கிட்டயே போய் டைரக்ட்டா சென்றடையறதுக்காக லோக் அதாலத் அப்படின்ற சட்டத்த கொண்டு வந்தாங்க. சரிங்களா? இது வந்து அ மொதல்ல பார்த்தீங்கன்னா, குஜராத்ல 1982ல கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் ஒரு சட்டம் உருவாக்கி தான் வந்து இந்த மாரியான லோக் அதாலத்த எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் கொண்டு வர முடியும் அப்படின்ற சட்டத்த 1987ல தான் கொண்டு வராங்க. ஆனா ஃபர்ஸ்ட்டு இந்த கேள்வி கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. லோக் அதாலத்த முதல்ல எங்க நடைமுறைப்படுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஜராத்ல எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா, 1982. சரியா? சாதாரண மக்களுக்கு ஒரு விரைவாக நீதி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு. சரிங்களா? இது வந்து நெறைய பெண்டிங் கேஸஸ் நம்ம இந்தியால இருக்கிறதுனால, அத வந்து அவ்வளோ சீக்கிரம் சால்வ் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுக்கு அடுத்தடுத்து வாய்தா குடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா, டைம் ஆகும். ஒரு கேஸுக்கே 10 வருஷம், 15 வருஷம் ஆகுன்றதுனால, பேஸ் லெவல்ல இறங்கி பட்டுன்னு சால்வ் பண்றதுக்காக லோக் அதாலத் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து சட்டம் அங்கீகாரம் எப்ப பெற்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலவச சட்ட உதவி ஆணையம். நால்சா சொல்லுவாங்க. லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நேஷனல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி. 1987ல இந்த சட்டம் கொண்டு வந்து, இந்த சட்டத்தின் மூலியமா அது சட்ட அங்கீகாரம் பெற்றுச்சு. சரிங்களா? லோக் அதாலத்துடைய காம்போசிஷன். இப்ப எப்படி நம்ம மத்த பாடிலாம் வந்து இது 1+2, 1+3 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு படிச்சோமோ, அதேபோல லோக் அதாலத்ல பார்த்தீங்கன்னா 3 நபர்கள் இருப்பாங்க. சரியா? ஒரு நீதிபதி இருப்பாங்க. அடுத்து ஒரு வக்கீல், லாயர் இருப்பாங்க. அடுத்து சோசியல் ஒர்க்கர், ஒரு சமூக ஆர்வலர் ஒருத்தவங்க இருப்பாங்க. இந்த 3 பேர் சேர்ந்து தான் ஒரு கேஸஸ வந்து சால்வ் பண்ணுவாங்க. கேஸ்ன்றது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கான ஜட்ஜ்மென்ட் சொல்றேன் நானு. கேஸ்னா அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ண மாட்டாங்க. ஏதோ ஒரு பிரச்சனைய எடுத்துட்டு வராங்க அப்படின்னா, அத வந்து விசாரிச்சு என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கான ஜட்ஜ்மெண்ட்ட குடுத்துருவாங்க அந்த ஜட்ஜ். சரிங்களா? இது வந்து சிவில் நீதிமன்றத்துக்கு இணையான அதிகாரம். சரிங்களா? சிவில் நீதிமன்றம்னா, அவங்க டக்குனு அங்கேயே பெனால்டி போட முடியும். ஃபைன் பண்ண முடியும். அதுக்கு வந்து அப்பீல்லாம் எதுவுமே கிடையாது. இதோடைய சிறப்பு அம்சங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து நம்ம எந்த ஃபீஸுமே கட்ட தேவையில்ல. சரிங்களா? நம்ம ஒரு இந்த இந்த கேஸஸ் வந்து நம்ம வந்து இதுக்கு எடுத்துட்டு போணும். இன்வெஸ்டிகேஷன் எடுத்துட்டு போணும். இல்ல ஒரு ஜட்ஜ்மென்ட் வேணும்னா, அதுக்கு வந்து நீங்க எந்த ஃபீஸுமே கட்டவே தேவையில்ல. 2வது பார்த்தீங்கன்னா, இது சிவில் நீதிமன்றத்துக்கு இணையான ஒரு அதிகாரம். 3வது அப்பீல். முறையீடு, மேல்முறையீடு சொல்லுவாங்க. இதில குடுக்கப்பட்ட ஜட்ஜ்மெண்ட்ஸ்க்கு எந்த விதமான மேல்முறையீடும் கிடையாது. நீங்க ஜட்ஜ்மெண்ட்ட வந்து சேஞ்ச் பண்ண சொல்லி எக்காரணத்த கொண்டும் அப்பீல் எடுத்துட்டே போக முடியாது. இதில ஒன்ஸ் குடுத்துட்டாங்கன்னா, அது ஃபைனல் தான். இது முக்கியமான பாயிண்ட் சரிங்களா? அடுத்து விரைவான நீதி. அடுத்து இலவச நீதி. இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோக் அதாலத்ல வந்து ரொம்பவே சீரியஸான கிரைம்ஸ் இந்த மர்டர் கேஸு, இந்த மாரியான கேஸ்லாம் எடுக்க மாட்டாங்க. சரிங்களா? ரொம்ப சின்ன சின்ன கேஸ் இருக்குல்ல. இப்ப திருட்டு போயிடுச்சுனாலோ, இல்ல பக்கத்துல ஏதோ நிலத்தகராறு, இல்ல இடத்தகராறு அந்த மாரி இருக்கு. அப்படிலாம் இந்த சிட் ஃபண்ட்ஸ் கம்பெனிலாம் போடுறாங்க பார்த்தீங்களா? இந்த பண மோசடி பண்ணிட்டாங்க. ஆ வேலை வாங்கி தரேன்னு பணம் வாங்கிட்டு ஏமாத்திட்டாங்க. இந்த மாரியான கேஸஸ வந்து லோக் அதாலத்துக்கு எடுத்துட்டு போ முடியும். அதேபோல நீங்க வேற ஒரு கோர்ட் போயிட்டீங்க. நான் லோக் அதாலத்ல இந்த பிரச்சனைய முடிச்சுக்கிறேன்னாலும், அந்த கோர்ட்ல இருக்கக்கூடிய உங்களுடைய கேஸ வந்து வாபஸ் வாங்கிட்டு, திருப்பி நீங்க லோக் அதாலத்ல எடுத்து வந்து சால்வ் பண்ணிக்க முடியும். ஆனா, இதுல குடுக்கப்படுற ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து அப்பீல் எக்காரணத்த கொண்டும் நீங்க பண்ண முடியாது. சரியா? அவ்வளோதான். எக்ஸாம் ரிலேட்டடா இந்த ஒரு 4 டாபிக் மட்டும் பார்த்துக்கோங்க. 4 பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து மத்திய தகவல் ஆணையம். சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் சொல்லுவாங்க. அது என்னன்னா, மத்திய ரீதியா ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம வாங்குறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு அமைப்பு. நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் அமைப்பு அப்டின்னாலே, நம்மளுக்கு தகவல் ஆணையம் அப்டின்னாலே, இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் வந்துரும். சரியா? இதுக்கு வந்து இந்த சட்டத்துக்கு ஒரு முதுகெலும்பு மாரி இருக்குது. இந்த அமைப்புக்கு ஒரு முதுகெலும்பு மாரி இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 தான். இது வந்து
இந்த சட்டத்தின்படி சிஐசி அதாவது மத்திய தகவல் ஆணையம் உருவாக்கப்பட்டிருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தலைமை தகவல் அதிகாரி இருப்பாங்க. அதாவது ஒரு சேர்மன் இருப்பாங்க. அவங்க கூட வந்து 10 அதிகாரிகள் இருப்பாங்க. தகவல் ஆணையர்கள். சரிங்களா? இந்த அமைப்புல இந்த காம்போசிஷன் பார்த்தீங்கன்னா 1+10 10க்கு மேற்பட்ட மெம்பர்ஸ் இருக்க மாட்டாங்க. 2005 சட்டத்தின்படி இத உருவாக்கியிருக்காங்க. அதேபோல பார்த்தீங்கன்னா, இது வந்து சட்ட ரீதியா உருவாக்கப்பட்ட அமைப்பு. சரிங்களா? இப்போ ஒரு சட்டம் கொண்டு வந்து ஒரு அமைப்பு உருவாக்குறாங்கன்னா, சட்ட ரீதியான அமைப்பு. அரசியல் அமைப்புல மென்ஷன் பண்ணி நம்முடைய அரசியல் அமைப்பு சரத்து அத பத்தி சொல்லுது அப்படின்னா, அது வந்து ஒரு அரசியல் ரீதியான அமைப்பு. இந்த மத்திய தகவல் ஆணையம்ன்றது அரசியல் ரீதியான அமைப்பு இல்ல. சரிங்களா? முக்கியமான பாயிண்ட்டு. அது சட்ட ரீதியான அமைப்பு தான். அடுத்து நியமனம் பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, அ பிரதமர் இருப்பாங்க. இதோடைய நியமனத்துல. நம்ம இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, மத்திய தகவல் ஆணையம். போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க. மத்திய புலனாய்வு ஆணையம் வேற. புலனாய்வுன்றது சிபிஐ. சரிங்களா? அதேபோல மத்திய தகவல் ஆணையம் வேற. தகவல்ன்றது நம்ம இன்ஃபர்மேஷன் வாங்குறதுக்கான ஒரு அமைப்பு. இதுல வந்து இத யார நியமனம் செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர் தான். இதுலயுமே குடியரசுத் தலைவர். நீங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவரு. அதுக்கு பக்கத்திலே நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. ரெக்கமெண்டேஷன் யார் யார் குடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதமரு, மக்களவையில இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவரு, அதுக்கப்புறம் பிரதமரால் பரிந்துரைக்கப்படும் மத்திய அமைச்சரவை அமைச்சர். சரிங்களா? ஆகியோரை கொண்ட குழுவின் பரிந்துரையின் பேர்ல குடியரசுத் தலைவர் நியமிக்கப்படுவார். அதாவது குடியரசுத் தலைவர் தான் வந்து டெசிஷன் எடுப்பாங்க. அடுத்து இவங்களுடைய அதிகார வரம்பு பார்த்தீங்கன்னா, எல்லா பொது அதிகாரிகள், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா பொது அதிகாரிகளுமே இவங்க வந்து விசாரிக்க முடியும். அந்த அதிகார வரம்பு இவங்களுக்கு இருக்கு. சரிங்களா? பதவிக்காலம் பார்த்தீங்கன்னா, 65 வயசு. அப்படி இல்லன்னா இவங்களே வந்து சொல்லுவாங்க. இதுல என்ன ஒரே ஒரு சேஞ்சஸ் மட்டும் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய தகவல் ஆணையத்துல வந்து இப்ப நடுவுல ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருந்ததுனால, அது எத்தன ஆண்டு காலம் இருக்கணும்? ஃபர்ஸ்ட்டு 5 இயர்ஸ்ன்னு சொன்னாங்க. 5 வருஷம் சொன்னாங்க. அப்புறம் இப்ப 3 வருஷமா மாத்திருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து 65 வயசு அப்படி இல்லன்னா, அரசால பரிந்துரைக்கப்பட்ட காலம் அப்படின்னு ஒரு ரெகுலேஷன் கொண்டு வந்துட்டாங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் எவ்வளோ வருஷம் சொல்றாங்களோ, அந்த வருஷம் வரைக்கும் இந்த சேர்மனும், மெம்பர்ஸும் இருப்பாங்க. அப்படி இல்லையா, அவங்களுக்கு 65 வயசு ஆகும்போது ரிட்டயர் ஆயிடுவாங்க. இது முக்கியமான பாயிண்ட். சரிங்களா? நீங்க என்ன பண்ணுங்க, இந்த இத பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு, இந்த ஒவ்வொரு பாடியும் நீங்க எழுதிட்டு, அதுக்கான கால அளவு, அது அரசியலமைப்பு அங்கீகரிக்கப்பட்ட பாடியா அப்படி இல்லையான்றத தனியா எழுதி ரிவைஸ் பண்ணுங்க. இல்லன்னா உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகும் இந்த 3 அமைப்பும். சரியா? அடுத்து மாநில தகவல் ஆணையம். இப்ப எப்படி சென்ட்ரல்ல வந்து மத்திய தகவல் ஆணையம் இருக்கோ, 1+10 மெம்பர்ஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா? அதேபோல ஸ்டேட் லெவல்லயும் இருக்கும் அது. ஸ்டேட் லெவல்ல வந்து மாநில தலைமை தகவல் ஆணையர், அதாவது ஸ்டேட் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் சொல்லுவாங்க. அவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க கூட 10 மாநில தகவல் ஆணையர்கள் இருப்பாங்க. சரியா? இவங்கள யாரு வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்னர். நம்மளுடைய ஸ்டேட்டுடைய ஆளுநர் இருக்காங்க பார்த்தீங்களா? ஆளுநர் வந்து யாருடைய ரெக்கமெண்டேஷன்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய முதல்வர். முதல்வர் தலைமையிலான ஒரு நியமன குழு இருப்பாங்க. யாரான்னு பார்த்தீங்கன்னா, முதல்வர் இருப்பாங்க. எதிர்க்கட்சி தலைவர் நம்ம பார்த்தோம்ல, எதிர்க்கட்சி தலைவர் இருப்பாங்க. அதேபோல நம்மள சட்டமன்றத்துடைய ஸ்பீக்கர் இருப்பாங்க. சரிங்களா? இவங்க எல்லாருமே ரெக்கமெண்டேஷன் ஆளுநர் குடுத்து, அவங்க ஃபார்ம் பண்ணுவாங்க. அதேபோல இந்த மாநில தகவல் ஆணையமும் ஒரு சட்ட அங்கீகாரம் பெற்ற ஒரு அமைப்பு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் இருக்குல்ல, தகவல் அறியும் உரிமை சட்டம் சொல்லுவாங்க. 2005 சட்டத்தின்படி தான் இது வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இவங்களுமே பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் லெவல்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆஃபீசர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா? ஸ்டேட் லெவல்ல இருக்கக்கூடிய எல்லா கவர்ன்மெண்ட் ஆஃபீசர்ஸையும் நம்ம கொஸ்டின் பண்ண முடியும். சரிங்களா? அதுக்கான அமைப்பு தான் இது. அடுத்து சட்ட கட்டமைப்பு. நம்ம என்னென்ன சட்டங்கள்லாம் இருக்கு? கரப்ஷனுக்கு எதிராக, ஊழல் எதிரான என்னென்ன சட்டங்கள்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஊழல் தடுப்பு சட்டம். இதுல வந்து ஃபர்ஸ்ட்டு எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லிர்றேன் பாருங்க. இதுல இருக்க சட்டங்கள் எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா, ஒரு 6 பாயிண்ட், 7 பாயிண்ட் என்னன்னு கேட்பாங்கன்னா, ஒவ்வொரு ஒவ்வொரு சட்டத்துக்கு கீழயும் 6 பாயிண்ட் குடுத்துருப்பாங்க. இவங்க இந்த அஃபென்சஸ்லாம் விசாரிக்க முடியும். இதுக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் குடுக்க முடியும். சரியா? நமக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வருஷம் கேட்டிருக்காங்க இதுவரைக்கும். இதுவரைக்கும் பார்த்த டேட்டால பார்த்தீங்கன்னா, இந்த சட்டம் எல்லாத்தையும் குடுத்துட்டு மேட்ச் த ஃபாலோயிங்ல மோஸ்ட்லி கேட்டிருக்காங்க. அதேபோல இந்த சட்டம் வந்து எந்தெந்த வந்து இப்ப சிபிஐ இருக்குன்னா, அதுக்கு இந்த எந்த சட்டம் உதவியா இருக்கு? அப்படின்ற மாரியான விஷயங்களையும் கேட்டிருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட்டு ஊழல் தடுப்பு சட்டம் 1988. மோஸ்ட்லி ஊழலுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டத்திலே முதல் சட்டமே இதுதான். சரிங்களா? இந்த சட்டம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு 1990ஸ் ஒரு 2000 போல தான் நெறைய சட்டங்கள் அதுக்கப்புறம் வர ஆரம்பிக்குது.
ஊழியர்களின் ஊழல் மற்றும் ஊழலுக்கு ஊக்கமளிக்கும் செயலில் ஈடுபவர்களுக்கு அபராதம் விதிக்க வகை செய்கிறது. அதாவது பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட், ஊழல் தடுப்பு சட்டம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கரப்ஷனில் ஈடுபடுறவங்களுக்கு பெனால்ட்டி போடுவாங்க, ஃபைன் போடுவாங்க அவங்களுக்கு. சரிங்களா? அதுக்காக வந்து இதுக்கு ஒரு சட்டமாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்து பண மோசடி தடுப்பு சட்டம். நமக்கு இந்த பிளாக் மணிலாம் இருக்கு பார்த்தீங்களா? கருப்பு பணத்தை எல்லாத்தையுமே வச்சிருக்காங்க, பண மோசடி பண்ணுறாங்க, அவங்க டேக்ஸ் எதுவுமே கட்டல அப்படின்ற பட்சத்தில், இல்லை வெளிநாட்டில் வந்து கருப்பு பணத்தை சேகரித்து வச்சிருக்காங்க. இந்த மாதிரியான அஃபென்சஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு சட்டமாக உருவாக்கப்பட்டது தான் அந்த பண மோசடி தடுப்பு சட்டம் 2002. சரிங்களா? நம்மளுடைய விஜிலன்ஸ் கமிஷன்லாம் இருக்குது பார்த்தீங்களா? நம்மளுடைய விஜிலன்ஸ் கமிஷன்னா இப்போ அந்த புலனாய்வு ஆணையம்லாம் பார்த்தோம் பார்த்தீங்களா? புலனாய்வு ஆணையம், அதுக்கப்புறம் தகவல் ஆணையம், இந்த மாதிரியான ஆணையத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சட்டங்கள் ரொம்ப உதவியா இருக்கும். ஏன்னா, இதெல்லாம் வந்து தப்பு அப்படின்னு சட்டத்தில மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால, இதையே வந்து ஒரு ரெஃபரன்ஸா எடுத்து அவங்க வந்து விசாரிப்பாங்க நெறைய கேஸ்ல. சரிங்களா? அடுத்து நிறுவனங்கள் சட்டம் 2013. கம்பெனிஸ் ஆக்ட்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஏதோ ஒரு கம்பெனி நம்ம இந்தியால ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த வந்து கம்பெனி வந்து என்ன பண்றாங்க, ஒரு டாக்ஸ் கட்டல, நம்மளுக்கான ஒரு வரிய வந்து கட்டல மத்திய கவர்மெண்ட் கிட்ட. அப்படின்ற பட்சத்தில அவங்க மேல நம்ம வந்து ஒரு நடவடிக்கை எடுக்க முடியும். அதுதான் நிறுவனங்கள் சட்டம் சொல்லுது. அந்த மாரியான விஷயத்துல வந்து அவங்களுக்கு வந்து ஃபைன் போட முடியும். சரியா? அடுத்து இந்திய தண்டனை சட்டம் 1860. இப்ப மத்தவங்கள ஏமாத்துறாங்க அப்டின்னா, அதாவது ஒரு கவர்மெண்ட் பாடியில இருக்கவங்க வந்து அவங்களுக்கு குடுக்கப்பட்ட வேலை செய்யல, இல்ல பண ரீதியா அவங்க ஏதோ ஏமாத்திட்டாங்க அப்டின்னா, அவங்க மேல வந்து இந்த ஐபிசி செக்ஷன் போட முடியும். 1860 இந்தியன் தண்டனை சட்டம் சொல்லுவாங்க. இந்திய தண்டனை சட்டம் ஐபிசின்னு சொல்லுவாங்க. அடுத்து பினாமி பரிவர்த்தனைகள் தடுப்பு சட்டம். பினாமி டிரான்சாக்ஷன் ஆக்ட். இப்ப யாரோ ஒருத்தவங்க வந்து அவங்களுடைய பினாமி பேர்ல, அவங்க பேர்ல சொத்து சேர்க்காம, அவங்களுடைய பினாமி பேர்ல அதிகப்படியான சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க. அப்படின்ற பட்சத்துல, அந்த சொத்து வந்து எக்காரணத்த கொண்டும் அவங்களுக்கு போகாது. அவங்களுக்கோ, இல்ல யார் பேர்ல போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு போகாது. கவர்மெண்ட்டே எடுத்துப்பாங்க. சரிங்களா? அது ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்துல. இத வந்து பினாமி டிரான்சாக்ஷன் பரிவர்த்தனைகள் தடுப்பு சட்டம்னு சொல்லுவாங்க. 1988ல கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா, விசில் ப்ளோவர் பாதுகாப்பு சட்டம் 2014. அதாவது நீங்க யாரோ ஒரு காமன் மேன் இருக்காங்க. இப்போ பொதுமக்கள் யாரோ ஒருத்தவங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு எவிடன்ஸ் கிடைக்குது. ஏதோ ஒரு ஆபீசர் சம்மந்தமாவோ, இல்ல பொலிட்டிக்கல் பார்ட்டி சம்மந்தமாவோ, ஏதோ ஒரு எவிடன்ஸ் கிடைக்குது. அந்த எவிடன்ஸ வந்து நீங்க பொதுமக்களுக்கு, அதாவது ஏதோ ஒரு சோசியல் மீடியால குடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில அவங்களுக்கான தண்டனை வழங்குவாங்க. சரியா? நீங்க அத ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. அந்த டாக்குமெண்ட்ட குடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில, உங்களுக்கான பாதுகாப்பு அத குடுத்தாகணும் இல்லையா? ஏன்னா, அவங்க மூலியமா உங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கான பாதுகாப்பு குடுக்கணும். அதுக்காகவே உருவாக்கப்பட்ட சட்டம் தான் பார்த்தீங்கன்னா, விசில் ப்ளோவர் பாதுகாப்பு சட்டம் 2014. அதேபோல நீங்க இந்த வந்து கரப்ஷன வெளியில கொண்டு வந்ததுக்காக, உங்களுக்கு வந்து அரசு ரீதியா ஒரு சன்மானமும் வழங்குவாங்க. சரியா? வெகுமதியும் வழங்குவாங்க. அதுக்குமே இந்த சட்டம் வந்து அத பத்தி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த வெகுமதிகள் பத்தி இந்த சட்டம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்தியா லெவல்ல பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து வேர்ல்டு லெவல்ல பார்த்தீங்கன்னா, எந்த ரேங்கிங்ல இருக்கு? இப்போ வந்து ஒரு வருஷம் வருஷம் வந்து ஒரு அறிக்கை விடுவாங்க. கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ், அதாவது ஊழல் ரீதியான ஒரு இண்டெக்ஸ், ஒரு ரிப்போர்ட் குடுப்பாங்க. இப்ப 2022ல வந்து பார்த்தீங்கன்னா, 85வது பொசிஷன்ல இருந்தோம் நம்ம. சரிங்களா? இப்ப 2023ல நம்ம 93வது பொசிஷன்ல இருக்கோம். இது வந்து டேட்டா மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா, இது வருஷம் வருஷம் வந்து எல்லா கண்ட்ரிக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு இண்டெக்ஸ் இது. மொத்தமா 180 கண்ட்ரி வந்து 2023ல 180 கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய டேட்டாவ எடுத்து, இந்தியா வந்து 93வது ரேங்கிங்ல இருக்கு கரப்ஷன்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஜஸ்ட் இத வந்து ஒரு டேட்டாவா பார்த்துக்கோங்க. இத வந்து யார் ரிலீஸ் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வருஷம் வருஷம் டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. சரியா? உலக ரீதியான ஒரு அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா கண்ட்ரீஸ்ல இருக்க டேட்டாவ கலெக்ட் பண்ணி இந்த ரிப்போர்ட்ட ரிலீஸ் பண்றாங்க. அடுத்து நம்ம இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா? இந்த புலனாய்வு ஆணையம்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து எந்த கமிட்டியோடைய பரிந்துரையின் பேர்ல ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க? சந்தானம் கமிட்டின்னு நம்ம சொல்லியிருந்தோம். சரியா? இந்த சந்தானம் கமிட்டி வந்து எப்ப ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1964ல. அதாவது கரப்ஷன தவிர்க்கிறதுக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து எடுக்கணும்? என்னென்ன ரெக்கமெண்டேஷன்லாம் வந்து கவர்மெண்ட் எடுக்கணும்? என்னென்ன எடுத்தா கரப்ஷன் குறையும்? அப்படின்ற மாரியான ஒரு ரீதியில தான் இந்த மத்திய புலனாய்வு ஆணையத்தெல்லாம் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. சரியா? அந்த பேஸ்ல தான் நெறைய அமைப்புகள் நமக்கு ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட் இயர் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
அதேபோல சந்தானம் கமிட்டின்றது எதுக்காக போடப்பட்ட கமிட்டின்னு கேட்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து இந்த கரப்ஷன் ரிலேட்டடா போடப்பட்ட ஒரு கமிட்டி. சரிங்களா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அத பார்த்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இன்னைக்கு நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா, என்னன்னா லோக்பால் பார்த்துருக்கோம், மத்திய லெவல்ல. லோக் ஆயுக்தா பார்த்துருக்கோம். மாநில லெவல்ல ஊழல் தடுப்பு ஆணையம் அடுத்து. சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் சொல்லுவாங்க. அதாவது மத்திய ரீதியா நம்ம வந்து ஒரு தகவல் வாங்கணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன். அடுத்து மாநில அமைப்பு. ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன்னு சொல்லுவாங்க. சரியா? மத்தியில எப்படி தகவல் ஆணையம் இருக்கோ, அதே போல மாநிலத்திலயும் ஒரு தகவல் ஆணையம் இருக்கு. அடுத்து மத்திய விசாரணை ஆணையம். சிபிஐ சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். இப்ப இந்த 4வது சொன்னேன் பார்த்தீங்களா? இதுதான் வந்து சந்தானம் கமிட்டியுடைய பரிந்துரையின் பேர்ல உருவாக்கியிருப்பாங்க. அதே போல அந்த 5வது இருக்கு பார்த்தீங்களா? மத்திய ஊழல் தடுப்பு ஆணையம். இதுவுமே சந்தானம் கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ல என்ன 4வதா குடுக்கப்பட்ட சிபிஐ 1963ல ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இந்த 5வதா குடுக்கப்பட்டது 1964ல ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஏன் டிஃபரன்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதே போல இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் இருக்கு பார்த்தீங்களா? 2005. இந்த சட்டத்தின் மூலியமா தான் இந்த 3 பாயிண்ட்ல குடுத்துருக்கேன்ல, மத்திய தகவல் ஆணையம், மாநில தகவல் ஆணையம். இந்த அமைப்புகள் வந்து இந்த சட்டத்த யூஸ் பண்ணி தான் அதுல ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. சரி, அதே போல லோக் அதாலத். லோக் அதாலத்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் நீதிமன்றம். பேஸ் லெவல்ல வந்து பிரச்சனைய அவங்களா தீர்த்துக்கிறதுக்காக 1982ல ஃபர்ஸ்ட்டு குஜராத்ல உருவாக்கப்பட்டு, அதுக்கப்புறம் சட்ட அங்கீகாரம் வந்து 1987ல குடுத்து, இப்ப எல்லா ஸ்டேட்ஸ்லயுமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கேஸஸ சீக்கிரமா சால்வ் பண்றதுக்காக. சரிங்களா? இந்த நம்ம சட்ட ரீதி சட்டங்கள்லாம் பார்த்தோம் பார்த்தீங்களா? ஊழல் ரீதியான சட்டம். அதுல வந்து இதையுமே சேர்த்துக்கலாம். லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் 2013 இருக்கு பார்த்தீங்களா? இதுவுமே அதுல ஒரு சட்டமா எடுத்துக்கிட்டு, மத்திய லெவல்ல லோக்பால் ஃபார்ம் பண்றதுக்கும், மாநில லெவல்ல லோக் ஆயுக்தா ஃபார்ம் பண்றதுக்கு இது உதவியா இருந்தது. அப்படின்னு